Hi friends, இன்னைக்கு நம்ம unbox பண்ண போற ப்ராடக்ட் வந்து Cookwell push plus knob 600 juicer and mixer grinder. இத தான் இன்னைக்கு நம்ம unbox பண்ண போறோம். வாங்க unboxing பண்ணிரலாம். இப்போ நம்ம ப்ராடக்ட்டை வெளியே எடுத்துறலாம். Flipkartல இருந்து நல்லா பேக்கேஜ் பண்ணிருக்காங்க. நாங்க போட்ட கலர் தானா என்னன்னு தெரியல. இதுதான் அந்த ப்ராடக்ட். புல்லட் Cookwell மிக்சர் blender grinder. இது வந்து மிக்சராவும் பயன்படுத்திக்கலாம், blender-ஆவும் பயன்படுத்திக்கலாம், grinder-ஆவும் பயன்படுத்திக்கலாம். 12 month வாரண்டி, unbreakable 5 jars அப்படினு கொடுத்திருக்காங்க. இதோட மோட்டரோட வாட்ஸ் எவ்வளவுனா 600 வாட்ஸ் காப்பர் மோட்டார். இதோட ஒரிஜினல் ரேட் மேக்ஸிமம் MRP எவ்வளவு போட்டுருக்காங்க அப்படினா 6000 போட்டுருக்காங்க. ஆனா இந்த ப்ராடக்ட்டை வந்து Flipkartல வாங்குனது வந்து 2490. அதுக்கு தான் வாங்குனேன். ஒரு ஆஃபர்ல வாங்குனது இது. நல்ல பேக்கேஜிங். இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிரலாம். வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல வந்து இங்கிலீஷ்ல இருக்கு, பேக் சைடில் ஹிந்தியில் இருக்கு. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை ஒரு மாற்றலாம். இப்போ நம்ம ப்ராடக்டை ஒவ்வொன்றா எடுத்துடலாம். வேறு எதுவும் இல்லை. இது வந்து யூசர் மேனுவல். என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யூசர் மேனுவலில் தெளிவாக போட்டிருக்காங்க. நீங்கள் வாங்கினோடனே இதை படிச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இது ஒரு பாக்ஸ், இது ஒரு பாக்ஸ். இது ரெண்டு தான் உள்ள இருந்துச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இதில் தான் இப்படி இருந்துச்சு. இதில் வந்து இது ஒரு ஜார், இது ஒரு கிரைண்டர், இது ஒரு கிரைண்டர், இவ்வளோதான் இதில் இருந்துச்சு. இப்போ இந்த பாக்ஸை நம்ம சைடில் வச்சிடலாம். இதில் மொத்தம் ஆக்சுவலாக அவங்க சொல்லியிருந்தபடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ 3 பிளேட்ஸ், மொத்தம் 5 ஜார். இதுதான் மொத்தமாக இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்த ப்ராடக்ட். இப்போ ஒவ்வொன்றையும் நான் என்னென்னன்றதை வந்து உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதுதான் மிஷின். இது ஒரு கிரைண்டர். இது ஒரு கேப். அதே மாதிரி இது ஒரு கேப். இது ஒரு பாரோட கேப். மேபி இதோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது சம்திங் மேலே சின்ன சின்ன ஃபில்ட்ரு மாதிரி இருக்குது. சப்போஸ் ஏதாவது கேரட் ஜூஸ் பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு பொடி எடுக்கிறோன்னா இந்த அந்த மேலே இருக்க சக்கையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு அந்த ஜூஸ் மட்டும் வெளியே வர்றதுக்கு இந்த கேப் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு பிளேட். அதாவது உள்ளே வைக்கிறதுக்கு இடம் இல்லாதனால ஒவ்வொன்றா மேலே மேலே சுருகி வச்சுருக்காங்க போல. இந்த ஜாருக்கு இந்த கேப். இது ஒரு பிளேடு. இப்போ இது என்னென்ன பிளேடு அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். இப்போ இந்த பிளேடு வந்து ட்ரை கிரைண்டிங் அப்படின்னா நம்ம மசாலா பொடி அரைக்கிறதுக்கு, இல்லை ஏதாவது இந்த பட்டை கிராம்பு, இல்லை நம்ம வந்து பவுட்ரு மாதிரி அரைக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெட் கிரைண்டிங், அதாவது நம்ம சட்னி அரைச்சிக்கிறதுக்கு, அப்புறம் ஏதாவது மசாலா அரைக்கிறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பிளேட். இது வந்து க்ரீம் பிளேட், ஃப்ராத் அண்ட் க்ரீம் பிளேட்னு போட்டிருக்காங்க. மேபி இது ரொம்ப நைஸாக ஒரு ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். மொத்தம் 3 பிளேட். இது ஒரு ஜார், இது ஒரு ஜார், இது ஒரு ஜார். இதுக்கு தான் இந்த கேப் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இப்போ இந்த ஜிம்முக்கு போகிறவங்க ஃபுல்லாமே வந்து இந்த ப்ரோட்டீன் பவுட்ரு இதெல்லாம் போட்டு நல்லா அப்படி கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்படி ஒரு ஷேக் பண்ணிவிட்டு இப்படி குடிச்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னொரு கேப் இங்கே இருக்குது. மொத்தமே இவ்வளோ தான் இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தது. ஒரு கிரைண்டர், இது ஒரு பிளேட், இது ஒரு பிளேட், இது பிளேட், மொத்தம் 3 பிளேட், ஒரு கிரைண்டர், 5 ஜாருக்கு ஏற்ற மாதிரி 5 கேப் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா ஒரு இது கொடுத்துருக்காங்க, ஒரு யூசர் மேனுவல். பாக்ஸுக்குள்ளே இருந்த ப்ராடக்ட் இவ்வளோ தான். இதை பற்றின டீட்டெயிலான ரிவ்யூ ப்ளஸ் இது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத, இது ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.